இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குற்றவாளிகள் இழப்பீடு வழங்க அந்தோனி லோக் பரிந்துரை. சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விபத்தை ஏற்படுத்தியவர்கள் இழப்பீடு வழங்கும் பரிந்துரையை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் முன்வைத்துள்ளார். இந்த உத்தேச திட்டம் நோக்கம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நியாயமான நிதி உதவி வழங்குவதாகும் என்றார் அவர். இந்த இழப்பீடு வழங்கப்பட ஏதுவாக 1987 ஆண்டு போக்குவரத்து சட்டம் திருத்தப்படும் என அவர் சொன்னார். ஆக கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தில் மது போதை அல்லது போதைப்பொருள் மயக்கத்தில் மரண விபத்துகளை ஏற்படுத்தும் குற்றங்களுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு 2020 அக்டோபர் முதலே அவை அமலுக்கும் வந்துவிட்டன. 44வது சட்ட விதிகளின்படி முதன்முறையாக செய்யும் அக்குற்றங்களுக்கு 10 முதல் 15 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 50,000 முதல் 1 லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதமும் விதிக்கப்படுகின்றன. மீண்டும் அதே குற்றத்தை புரிந்தால் மேலும் கடுமையான, அதாவது 15 முதல் 20 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் 1 லட்சம் முதல் 1,50,000 ரிங்கிட் வரையில் அபராதமும் விதிக்கப்படுகிறது. மேற்படிப்புக்கான ஸ்லாங்கூர் அரசின் உதவித்தொகை விண்ணப்பங்கள் ஏப்ரல் 14 வரை மீண்டும் திறப்பு. உயர்கல்விக்கூட படிப்புக்கான உதவித்தொகை விண்ணப்பங்களை ஸ்லாங்கூர் அரசாங்கம் மீண்டும் திறந்துள்ளது. இந்த விண்ணப்பங்கள் ஏப்ரல் 14 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என மந்திரி பெசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி நேற்று அறிவித்தார். இம்முயற்சி ஸ்லாங்கூரில் பிறந்த மாணவர்களின் மேற்படிப்புக்கான நிதி சுமையை குறைக்க உதவும் என்றார் அவர். இத்திட்டத்தின் கீழ் மாநில அரசு அங்கீகரித்த உயர்கல்வி கூடங்களில் சான்றிதழ் நிலை 4 முதல் இளங்கலை பட்டப்படிப்பு வரை 1ஆம் ஆண்டில் படிக்கும் மாணவர்களுக்கு 1000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கப்படும். கடந்த ஆண்டு 3 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே ஒதுக்கப்பட்ட நிலையில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெறும் நோக்கில் இவ்வாண்டு இதற்கான 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என அமீருடின் கூறினார். இந்திய சமூக வல்லுநர்களுடன் சந்திப்பில் ஜொஹூர் மந்திரி புசார் கலந்து கொண்டது ஆக்கப்பூர்வமான முடிவை தந்தது. ரவீன்குமார் இந்திய சமூக வல்லுநர்களுடனான சந்திப்பு என்ற நிகழ்ச்சியில் ஜொஹூர் மந்திரி புசார் மாநிலத்தின் சமூக பொருளாதார மேம்பாடு, கல்வி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில் வாய்ப்புகளை வலுப்படுத்தும் முயற்சியில் இந்திய சமூக வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்பதற்கும் யோசனைகளை பகிர்வதற்கும் பல்வேறு ஆலோசனைகளை விவாதிப்பதற்கும் நடைபெற்ற சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முடிவை தந்ததாக ஜொஹூர் மாய்கா தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோ ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டில் ஜொஹூர் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற லட்சியங்களுக்கு ஏற்ப சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து முன்னேறுவதற்கான கவனத்தையும் வாய்ப்புகளையும் பெறுவதை உறுதி செய்வதில் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் மந்திரி பெசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் கசி அவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலந்துரையாடலின் முடிவுகள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனளிக்கும் மற்றும் ஜொஹூர் மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முன்னெடுப்புகளாக மாற்றப்படும் என நம்புகிறோம் என ரவீன்குமார் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உரைகளில் எச்சரிக்கையாக பேசுவது அவசியம். ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் உரைகளில் பொறுப்புடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் தேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன். மக்களவையில் பேசப்படும் அனைத்தும் அதிகாரப்பூர்வ பதிவான ஹான்சாட்ஸில் நீண்ட காலம் பதியப்படுவதால் அதன் விளைவுகளும் தொடர்ந்து இருக்கலாம் என்றார் அவர். இந்த விவகாரம் அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புசாட் கோமாஸ் வெளியிட்ட 2025 இனவெறி அறிக்கையில் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற அமர்வுகளில் 43 இனவெறி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக அரசியலமைப்பின் 153வது பிரிவு தொடர்பான விவாதங்கள் முக்கிய காரணமாக கூறப்பட்டுள்ளது. அதே வேளையில் இணையதளத்தில் காணப்படும் வெறுப்புரைகளில் சுமார் 70% AI மூலம் உருவாக்கப்பட்டவை என்றும் போலி கணக்குகள் மூலம் தூண்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். SPM தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முடிவுகளை பெறுவார்கள். கடந்த ஆண்டு SPM தேர்வு எழுதிய 4,13,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று அதன் முடிவுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இன்று காலை 10 மணி முதல் மாணவர்கள் தங்களது பள்ளியில் தேர்வு முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 3,350க்கும் மேற்பட்ட மையங்களில் மொத்தம் 4,13,299 மாணவர்கள்
கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வை எழுதியதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. மேலும் இன்று காலை 10 மணி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 6 மணி வரை பல்வேறு முறைகள் மூலம் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இணையம் வழியாக அதிகாரப்பூர்வ மை கவர்மெண்ட் இணையதளத்திற்கு சென்று தேவையான தகவல்களை பதிவேற்றம் செய்து தேர்வு முடிவுகளை பெறலாம். அதே வேளையில் குறுஞ்செய்தி வழியாக எஸ்பிஎம் என்ஓகேபி அங்கர் கிலிரான் என தட்டச்சு செய்து 15888 என்ற எண்ணிற்கு அனுப்புவதன் மூலம் தேர்வு முடிவை பெற முடியும். இதனிடையே தனிப்பட்ட தேர்வு முறையில் எழுதியவர்கள் தாங்கள் பதிவு செய்த மாநில கல்வித்துறை மூலம் தேர்வு முடிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். தஞ்சோங் மாலிம் இவி தொழிற்சாலை திட்டத்தை பிஒய்டி மறு ஆய்வு செய்யக்கூடும். ஜொஹாரி தகவல். சீனாவின் மின்சார வாகன உற்பத்தி நிறுவனமான பிஒய்டி பேராக் தஞ்சோங் மாலிமில் இவி உபரி பாகங்களை பொருத்தும் தொழிற்சாலை அமைக்கும் திட்டத்தை மறு ஆய்வு செய்யக்கூடும். முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மிட்டி விதித்த கடுமையான நிபந்தனைகளுடன் பிஒய்டி இணங்காததே அதற்கு காரணம் என அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜொஹாரி கானி த எட்ஜ் பத்திரிகையிடம் தெரிவித்தார். உள்ளூர் உற்பத்தியிலிருந்து 80% வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். மீதமுள்ள 20% வாகனங்கள் மலேசியாவில் விற்கப்படும் போது ஒவ்வொரு யூனிட்டின் விலையும் 2 லட்சம் ரிங்கிட்டிற்கு மேல் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பது அந்த நிபந்தனைகளில் அடங்கும். அந்நிய முதலீடுகள் முக்கியம் என்றாலும் நாட்டின் மோட்டார் வாகன துறையை பாதுகாக்க வேண்டியதும் அவசியம் என்றார் அவர். பிஒய்டியின் தயக்கம் மலேசியாவின் இவி விரிவாக்கத்தை மந்தமாக்க கூடும் என்றாலும் பிற வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து உள்ளே வருகின்றன. குறிப்பாக செரி மலேசியா நிறுவனம் 2.2 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இவி தொழிற்சாலை திட்டத்தை உலுஸ்லாங்கூரில் முன்னெடுத்து வருவதாக ஜொஹாரி சொன்னார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் கடும் துப்பாக்கிச் சண்டை, பொதுமக்கள் பலி. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் துப்பாக்கிச் சண்டை வெடித்துள்ளது. துப்பாக்கிகள் மற்றும் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானின் குனார் மாவட்டத்தில் உள்ள மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தானின் பாஜூர் மாவட்டத்திலும் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். அதில் குனாரில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்து 16 பொதுமக்கள் காயமடைந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் பெண்களும் சிறார்களும் ஆவர். பாகிஸ்தானின் தாக்குதல் பொதுமக்களை குறிவைத்ததாக ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். ஆனால் பாகிஸ்தானோ ஆப்கானின் தாக்குதலுக்கு மட்டுமே பதிலடி கொடுத்ததாகவும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தியது. பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த மாதம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே கடுமையான மோதல் வெடித்தது. இரு தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இம்மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான் நடத்திய வான் தாக்குதலில் ஆப்கானில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் ரமலானை ஒட்டி இரு நாடுகளும் தற்காலிகமாக சண்டையை நிறுத்திய நிலையில் தற்போது அது மீண்டும் வெடித்துள்ளது. வாங் கிலியானில் 25.5 மில்லியன் ரிங்கிட் போதைப்பொருள் பறிமுதல், தம்பதியர் உட்பட 5 கைது. பாடாங் பெசார் அருகே உள்ள வாங்கெலியான் பகுதியில் கடந்த வாரம் மேற்கொள்ளப்பட்ட 3 சோதனைகளில் கணவன் மனைவி உட்பட 5 சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் சுமார் 25.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 510 கிலோ மெத்தாஃபெத்தமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். முதல் சோதனையில் ஜாலான் உத்தாமா வாங்கெலியான் சாலையில் 2 வாகனங்களை போலீசார் இடைமறித்த போது அதில் சம்பந்தப்பட்ட தம்பதியினர் மற்றொரு சந்தேக நபருடன் கைது செய்யப்பட்டனர். பின்னர் 500 பொட்டலங்கள் கொண்ட 20 மூட்டைகளில் இருந்த மெத்தாஃபெத்தமைன் கண்டுபிடிக்கப்பட்டது. சோதனையின் போது சந்தேக நபர் ஆபத்தான சூழ்நிலையில் தப்பிச் செல்ல முயன்றதால் அவர் பயணித்த வாகனத்தின் டயர்களை நோக்கி போலீஸ் குழுவினர் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நடத்தப்பட்ட இதர 2 சோதனைகளில் அந்த கும்பலுக்கு பாதுகாப்பு கண்காணிப்பாளர்களாக செயல்பட்ட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். சந்தேக நபர் ஒரு பயணத்தில் ஈடுபட்டிருப்பது போல் காட்டிக்கொண்டு தனது மனைவி உட்பட குடும்ப உறுப்பினர்களை வாகனத்தில் ஏற்றி செல்லும் தந்திரத்தை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறினார். மூவாரில் எஸ்பிஎம் தேர்வு முடிவுக்காக காத்திருந்த மாணவன் பேருந்து மோதி மரணம். எஸ்பிஎம் தேர்வு முடிவுக்காக காத்திருந்த மாணவன் ஒருவன்
ஞாயிற்றுக்கிழமை மூவார் பாரிட் ஜாவா போக்குவரத்து சமிக்ஞை சந்திப்பில் காத்திருந்த போது பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்தான். மாலை மணி 6:51க்கு நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் குடும்பத்தில் ஒரே பிள்ளையான 18 வயதான அந்த மாணவன் கடுமையான காயங்களுக்கு உள்ளான வேளையில் தொடர்ந்து அந்த விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தான். விபத்து நடந்த இடத்தின் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானதில் பாதிக்கப்பட்டவர் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் போக்குவரத்து சமிக்ஞை சந்திப்பில் திரும்பிக் கொண்டிருந்த பேருந்தின் பக்கவாட்டில் மோதி கவிழ்ந்த காட்சி பதிவாகியிருந்தது. ஜாலான் பாரிட் யூசுஃபில் அமைந்துள்ள ஆக்தினியா பாரிட் சுபாரி சமய இடைநிலை பள்ளியின் முன்னாள் மாணவர் அந்த இடத்திற்கு அருகே தான் வேலை செய்யும் இடத்தில் உள்ள தனது பணிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. பல மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை. மெட் மலேசியா எச்சரிக்கை. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தீபகற்ப மலேசியாவில் சில மாநிலங்களிலும் சபா சரவாக்கில் சில பகுதிகளிலும் நேற்று மாலை 6 மணி வரையில் மின்னல் மற்றும் கனமழை எச்சரிக்கை வெளியிட்டிருந்தது. கெடா, பெர்லிஸ், பேரா, கிளந்தான், தெரங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், கோலலம்பூர், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்காவிலும், ஜொஹூர், சபா மற்றும் சரவாக்கிலும் சில பகுதிகளிலும் கனமழை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வாகனத்தை கவனமாக செலுத்தவும் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.